வெல்கம் டு பெரும் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் வந்து டீசன்ட் மார்க்கெட் தான். நீ ஓப்பன் ஆகி நேற்றுக்கு க்ளோஸு கீழே தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகி போட்டுட்டு கீழே ட்ரேட் ஆகிருந்தது. எனிவே தட்ஸ் நாட் அன் தட்ஸ் ஓகே. 28 advances, 22 declines. This is actually மார்க்கெட் மைனஸில் தான் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அட்வான்ஸஸ் அதிகமாக இருக்குது நிஃப்டியில். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இட்ஸ் குட் ரெக்கவரி. நேற்று க்ளோஸ் அந்த 500க்கு மேலே வரும்போது ஒரு ஸ்ட்ரென்த்து காரணமாக அந்த ஃப்யூச்சரில் வந்து நிறைய கவரிங்லாம் வந்தது. பட் திஸ் இஸ் குட் சைன். இறங்கிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. 500 மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நாளைக்கு வந்து 500 நாளைக்கு இதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆகக்கூடாது. மண்டே கொஞ்சம் 540 ரேஞ்சில் க்ளோஸ் ஆனால் தான் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, ஸ்னாப்ஷாட் பார்க்குறேன். இப்போது 84,000 crores. மை காட், இன்றைக்கி இது வெரி ஹை டர்ன் ஓவர். இன்றைக்கி எக்கச்சக்க டர்ன் ஓவர் இன்றைக்கி. அதிகம் இதில் ஃபார்மா தான் நிறைய பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உலகமே இன்றைக்கி ஃபார்மா வாங்கியிருக்கோம். 813 advances for 996 declines. Top gainers Reddy 9%, Cipla 9%, Adani Port 3%, Bharti Airtel நம்ம 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது ரிவர்சல் ஆகிருக்கு. M&M, Grasim, Tech, NTP, Sun Pharma, Hindalco. ஸோ நம்ம வந்து Hindalco இன்றைக்கி பேசணுமான்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே. டாப் லூசர்ஸ் பார்க்கலாம். HDFC பேங்க், மை காட், இது க்ரூஷியல் சப்போர்ட் ஜோன் அது. ஓகே, ஸ்ரீ சிமெண்ட், பஜாஜ் பென்சம், கோட்டக், மாருதி, டைட்டன், Nissan Unilever, SBI, no SBI 190 to 95. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். SBI வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், SBIN ஞாபகம், நம்மளுக்கு அந்த ரேட் ஞாபகம் 191 ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ SBIN இங்கே நம்ம பார்த்துருக்க ரேஞ்ச் வந்து 191.70. ஓகே, இங்கே பாருங்கள் 189 கட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கினாலும் நாளைக்கு வாங்கினாலும் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 189.70 தான் ஸ்டாப் லாஸ். அது கீழே க்ளோஸ் பண்ணால் ஓடி வந்துடணும், எல்லாம் காணாமல் போயிடுவீங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்திங்கனாக்கா, பாதியில் இதே மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் 5% ட்ரேட் பண்ணலாம், 8% ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுமையாக இருந்தாக்கா இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5%, 8% அண்ட் ரீசன்ட் ஹை will be a good place to exit for this for trade short term traders. பாரதி இப்போயே பார்த்துலாம் மூவ் ஆன தொட்டு. பாரதி ஏர்டெல். ஸோ நம்ம இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. வால்யூம் பார்த்துக்கலாம். இந்த வால்யூம் வந்து 1 crore 5 crores. இந்த லோ ஸ்டாப் லாஸ் 475 ஸ்டாப் லாஸ். இந்த ஹை வந்து 555. இது இப்போ இப்படின்னு மேலே வந்தாலும் இதுக்கு பேர் வி ஷேப் ரெக்கவரி. எனக்கு என்னென்னாக்கா, ரிலையன்ஸ் 3 கம்பெனி இருக்குது, அதில் அதுவே 10-8% போகுது ஒரு நாளைக்கு. இது வந்து ஒரே கம்பெனி, அதை விட ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இது கண்டிப்பாக 20% போகும் கண்டிப்பாக நினைக்கிறேன் நான். அது இறங்கி உள்வாங்கி மேலே போனாலும் சுனாமி மாதிரி. எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆச்சுன்னா இதில் டபுள் பங்கு போகும். இந்த லோ வந்து 508, இந்த ஹை வந்து 559. இப்போ நீங்கள் வந்து இதை கட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த பார்ட்டுக்கு ஈக்குவலாக இது கட் பண்ணினாக்கா இந்த பார்ட்டுக்கு இது லென்த் ஈக்குவலாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வந்து எஜுகேஷனல் வீடியோ, ஞாபகம் வச்சுக்க. எஜுகேஷனல் வீடியோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஐடியா, அசோக் லேலண்ட், ICICI பேங்க், SBIN, பாரதி 2 பார்த்தாச்சு நீங்கள். நம்ம IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், அதுவும் அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. அது என்ன ஆப்ஷன் டேட்டாவில் வந்து ஏதோ இது வந்து ஓகே. ஸோ இங்கேருந்து மேலே வந்துட்டு இப்படியே சைட்லேயே இருக்குது. ஓகே, பிகாஸ் ஆப்ஷன் டேட்டாவில் வந்து நல்லா மூவ்மெண்ட் காட்டுது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆல்ரெடி 2 ஸ்டாக் சொல்லியாச்சு. இது ட்ரேடிங், இது வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற இடம், மீன் சுட்டு கொடுக்குற இடம் இல்லை. அப்பப்போ ஞாபகம் வருது.
Okay, so next is okay, Dr. Reddy or Paragraph Reliance Point 1, ICICI Bank, Cipla, Bharti, Lupin. இன்னைக்கு லூப்பின் பார்த்துருக்கோம். லூப்பின் this is not a good bar லூப்பினுக்கு. ஸோ இந்த 1120 வந்து பயங்கர ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஐ திங்க் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஐ திங்க் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் பார்னா ஃபுல் பையிங், இதுவும் பையிங், இதுவும் ஓரளவுக்கு பையிங். இது வந்து தலையில் ஆணி அடிச்சிருக்காங்கண்ணா, தலையில் நல்லா ஆணி அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காணாமல் போகாமல் ஜஸ்ட் எஸ்கேப். இட்ஸ் அ பேரிஷ் கேண்டில். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு 3 ஸ்டாக் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். மார்னிங் இந்தியாவுக்கு பார்த்துருக்கோம். ஓகே, 133 அப்பர் பேண்ட், 109 லோவர் பேண்ட், 49 2 பேலன்ஸ் போயிருக்கு. 52 வீக் 83, 52 வீக் லோ 4, 26 2 and 2. ஓகே, ஐ ஹோப் ஓகே இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். மார்க்கெட் டேட்டா 11,584. சாரி, இது 0.1 0.24. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. மற்றவங்க எல்லாம் ரெண்டு தான். காலையில் ஸ்மால் கேப் கூட ஈவினிங் சுனாமியில் காண போய் நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோ சும்மா சுனாமியில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்குது நீங்கள். ஆட்டோ அப்போ இப்போ இதுதான் சுனாமியில் வந்து ஸ்விம் பண்ணுறது வந்து ஃபார்மா தான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தத்தல் ரியாலிட்டி கூட கொஞ்சம் மேலே மிதந்துட்டுருக்குது. மற்றதெல்லாம் மூழ்கிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் டே டுடே. பட் நிஃப்டி சார்ட் பார்ப்போம். நிஃப்டி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சார்ட். இங்கே வந்து ஓகே, இங்கே கொஞ்சம் ஏரியா சரியில்லை. பட் we have to look at இன்றைக்கி ஈவினிங் டேட்டா பார்த்தா தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அ திங் டு வரி. 11,500 ரேஞ்ச் மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. 1 செகண்ட், 11,440, 521, 604, 516, 504. ஸோ இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் டேஞ்சர். அதர்வைஸ் நிஃப்டி லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே. நாளைக்கு நம்ம வீக்லி அப்டேட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் டேட்டா வச்சு இப்போ ரேஞ்ச் ஒன்று கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.